முந்தைய பதிவில் 14 உலகங்கள்ல மேல இருக்கக்கூடிய 7 உலகங்களை பத்தி பார்த்தோம். இந்த பதிவில் கீழே இருக்கக்கூடிய உலகங்களை பத்தி பார்க்கலாம். முதலாவதா இருக்கக்கூடிய லோகம் பாத்தீங்க அப்படின்னா அட்டலா லோகம். அட்டலாவை பாத்தீங்கன்னா மாயாவுடைய மகனான பாலா அப்படிங்கிறவர் ஆட்சி செய்யறாரு. இந்த அட்டலால ஸ்வைரினிகள், காமினிகள், புஷ்காலிகள்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய லோகம் விடலா லோகம். இந்த விடலா லோகம் சிவனுடைய ஒரு ரூபமா விளங்கக்கூடிய விட்டல ஹரபாவா அப்படிங்கிற கடவுளால் ஆளப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க தங்க சுரங்கங்களுடைய அதிபதியா இருக்கக்கூடிய பேய்கள், கணங்கள், பூதங்கள்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்ததா சுதல லோகம். பூமியில வாழும் பொழுது நிறைய பக்தியோட இருந்த அரக்க மன்னன் பாலியுடைய ராஜ்யமா விளங்குது. அடுத்ததா தலதாள லோகம். இந்த தலதாள லோகத்துல நிறைய சூனியத்துல தேர்ச்சி பெற்ற அரக்கர்கள்லாம் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்தை திரிபுராந்தகரான சிவபெருமான் கொடுத்ததா சொல்லப்படுது. அடுத்ததா மகாதள லோகம். மகாதள லோகம் அப்படிங்கிறது கத்ருவுடைய மகன்கள் பாம்புகளோட வாழக்கூடிய இடம். அடுத்ததா ரசதள லோகம் அப்படிங்கிறது தேவர்களுடைய நிரந்தர எதிரியா இருக்கக்கூடிய அசுரர்கள் வாழக்கூடிய இடம். அடுத்ததா பாதாள லோகம். இத வாசுகியால ஆளப்படக்கூடிய நாகலோகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க.